Hi friends, welcome to the channel. நம்ம இங்கிலீஷ் லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் நிறைய போயட்ஸ், ப்ரோஸ் ரைட்டர்ஸ், நாவலிஸ்ட், எஸ்ஏயிஸ்ட்னு நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இருந்தாலும் அதில் சில பேருக்கு தான் ஃபாதர் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் டைட்டில் கொடுத்துருப்பாங்க. அவங்களாம் யார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நெட் எக்ஸாமில் மேட்ச் த ஃபாலோயிங் டைப்பில் நிறைய ரைட்டர்ஸ் இந்த சைடு கொடுத்துட்டு இவங்களோட டைட்டில் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெட் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜாஃப்ரி சாசர். இவருக்கு என்னென்ன ஸ்பெஷல் டைட்டில்ஸ் இருக்குது அப்படின்னா, த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் பொயட்ரி, த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ், அப்புறம் த மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெனைசான்ஸ், நெக்ஸ்ட்டு த ஃபர்ஸ்ட் நேஷ்னல் போயட் அப்படிங்கிற ஸ்பெஷல் டைட்டில்ஸ்லாம் ஜாஃப்ரி சாசருக்கு இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லேர்னிங் அப்படிங்கிற டைட்டில் யாருக்கு அப்படின்னா வெனரபிள் பீட் அப்படிங்கிறவருக்கு. இவருக்கு த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற இன்னொரு டைட்டிலும் கொடுத்துருக்காங்க. அடுத்து த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் ப்ரோஸ் யார் அப்படின்னா கிங் ஆல்ஃபர்ட் த கிரேட் அப்படிங்கிறவர். த ஃபாதர் ஆஃப் ட்ராஜடி யார் அப்படின்னா அக்கீலஸ். த ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் காமெடி ரைட்டர் யார் அப்படின்னா நிக்கோலஸ் உட்டால். போயட் யார் அப்படின்னா எட்மண்ட் ஸ்பென்சர். அப்புறம் அவரை த சைல்ட் ஆஃப் ரெனைசான்ஸ்னு சொல்லுவாங்க. அப்புறம் த ஃபாதர் ஆஃப் பிரிண்டிங் அது யார் அப்படின்னா கியூட்டன்பர்க். ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் ப்ரெஸ் வில்லியம் காஸ்டன். ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் எஸ்ஏ ஃப்ரான்சிஸ் பேக்கன். நெக்ஸ்ட் த மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரிஃபர்மேஷன் யார் அப்படின்னா ஜான் விக்லெஃப். நெக்ஸ்ட் த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் ட்ராஜடி கிறிஸ்டபர் மார்லோ. பாட் ஆஃப் அவன் யாருன்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர். இவர் தான் த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் ட்ராமாவும். த நேஷ்னல் போயட் ஆஃப் ஸ்காட்லாண்ட் யார் அப்படின்னா ராபர்ட் பர்ன்ஸ். த ப்ளவ்மேன் போயட் யாருன்னா அதுவும் ராபர்ட் பர்ன்ஸ் தான். த சாசர் ஆஃப் ஸ்காட்லாண்ட் அப்படின்னு யார் சொல்கிறாங்க அப்படின்னா வில்லியம் டன்பர் அப்படிங்கிறவரை. நெக்ஸ்ட்டு த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் கிரிட்டிசிசம் யார் அப்படின்னா ஜான் ட்ரைடன். நெக்ஸ்ட்டு த ஃபாதர் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசிசம் வில்லியம் ஆஃப் நியூபெரி. போயட் ஆஃப் லவ் யார் அப்படின்னா ஜான் டன். இவர் தான் மெட்டாஃபிசிக்கல் போயட்டும் கூட. ஜான் மில்டனுக்கு எப்பிக் போயட், த கிரேட் மாஸ்டர் ஆஃப் வேர்ஸ், லேடி ஆஃப் த கிறிஸ்ட் காலேஜ், போயட் ஆஃப் த டெவில்ஸ் பார்ட்டி, மாஸ்டர் ஆஃப் த கிராண்ட் ஸ்டைல், த பிளைண்ட் போயட் ஆஃப் இங்கிலாந்து அப்படிங்கிற நிறைய ஸ்பெஷல் நேம்ஸ்லாம் ஜான் மில்டனுக்கு இருக்குது. மார்க் ஹீரோயிக் போயட் யார் அப்படின்னா அலெக்சாண்டர் போப். நெக்ஸ்ட்டு வில்லியம் வேர்ஸ்வர்த்துக்கு என்னென்ன ஸ்பெஷல் டைட்டில்ஸ் இருக்குது அப்படின்னா த ஒர்ஷிப்பர் ஆஃப் நேச்சர், த ஹை ப்ரீஸ்ட் ஆஃப் நேச்சர், த போயட் ஆஃப் நேச்சர், த லேக் போயட், போயட் ஆஃப் சைல்ட்ஹுட், ஈகோட்டிஸ்டிக்கல் சப்ளைம். இது எல்லாமே வேர்ட்ஸ்வர்த்துக்கான ஸ்பெஷல் நேம்ஸு. எஸ்டி கால்ரிட்ஜ் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா த போயட் ஆஃப் சூப்பர் நேச்சுரலிசம், ஒப்பியம் ஈட்டர், லேக் போயட். இந்த மாதிரியான ஸ்பெஷல் நேம்ஸ்லாம் எஸ்டி கால்ரிட்ஜுக்கு சொல்கிறாங்க. அடுத்து த ரிபல் போயட் யார் அப்படின்னா லார்ட் பைரன். அப்புறம் பிபி ஷெல்லிக்கான ஸ்பெஷல் டைட்டில்ஸ் என்ன அப்படின்னா த ரெவல்யூஷனரி போயட், அப்புறம் போயட் ஆஃப் ஹோப் அண்ட் ரீஜெனரேஷன் அப்படிங்கிறது எல்லாமே பிபி ஷெல்லியோட ஸ்பெஷல் டைட்டில்ஸ். அப்புறம் ஜான் கீட்ஸுக்கு என்ன ஸ்பெஷல் டைட்டில் இருக்குது அப்படின்னா போயட் ஆஃப் பியூட்டி, அப்புறம் கெமிலியன் போயட் அப்படின்னு ஜான் கீட்ஸை சொல்லுவாங்க. அப்புறம் த மிஸ்ட்ரி போயட் யார் அப்படின்னா வில்லியம் பிளேக். அடுத்து த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் விக்டோரியன் ஏரா யார் அப்படின்னா லார்ட் ஆல்ஃபர்ட் டென்னிசன். தி கிரேட் மாடர்ன் ட்ராமட்டிஸ்ட் யார் அப்படின்னா ஜிபி ஷா. இவருக்கு த ஐகானோகிளாஸ்ட் அப்படிங்கிற இன்னொரு ஸ்பெஷல் டைட்டிலும் இருக்குது. அடுத்து ஆன்டி ரொமான்டிக் இன் ரொமான்டிக் ஏஜ் அப்படிங்கிற டைட்டில் யாருக்கு அப்படின்னா விமன் ரைட்டரான ஜேன் ஆஸ்டன். நெக்ஸ்ட்டு ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் கிராமர் யார் அப்படின்னா லிண்ட்லே முரே அப்படிங்கிறவர். நெக்ஸ்ட்டு ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் நாவல் யார் அப்படின்னா ஜேம்ஸ் ஜாய்ஸ். அப்புறம் எட்கர் ஆலன் போக்கு ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் மிஸ்ட்ரி ப்ளே அப்படிங்கிற டைட்டிலும், அப்புறம் த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் ஷார்ட் ஸ்டோரி அப்படிங்கிற ஸ்பெஷல் டைட்டிலும் எட்கர் ஆலன் போக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் நாவல் யார் அப்படின்னா ஹென்ரி ஃபீல்டிங். த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் ஒன் ஆக்ட் ப்ளே அது யாருன்னா சாமுவல் ஜான்சன். எ கிரேட் சைக்கோ அனலைஸ்ட் இது யார் அப்படின்னா சிக்மண்ட் ஃப்ராய்ட். நெக்ஸ்ட்டு த போயட் ஆஃப் டெரர் இது யாருக்கான டைட்டில் அப்படின்னா ராபர்ட் ஃப்ராஸ்ட்டுக்கான டைட்டில். ஃபாதர் ஆஃப் இட்டாலியன் சானட் யார் அப்படின்னா ஃப்ரான்சிஸ்கோ பெட்டராக். இவர் த ஃபாதர் ஆஃப் ஹியூமனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் சானட் யார் அப்படின்னா சர் தாமஸ் வயாட் அப்படிங்கிறவர். அடுத்து த ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஆங்கிலியன் சானட் யார் அப்படின்னா ஹென்ரி லூயிஸ் விவியன் டெரோசியோ அப்படிங்கிறவர். கிரிட்டிக் யார் அப்படின்னா வில்லியம் ஹாஸ்லெட். த எசே ஆஃப் எலியா யார் அப்படின்னா சார்ல்ஸ் லேம்ப். முல்க்ராஜ் ஆனந்த் ஆஃப் அமெரிக்கா யார் அப்படின்னா ஆர்த்தூர் மில்லர். த வாய்ஸ் ஆஃப் ஹியூமனிஸ்ட் பியூரிட்டானிசம் யார் அப்படின்னா அடிசன்.
த சீனிகோ ஆஃப் அமெரிக்கா அது யார் அப்படின்னா எமர்சன். த பூன் ஆஃப் ஹெவன் அது யாருன்னா மதர் தெரேசா. யங் ஜூவனைல் அது யார் அப்படின்னா தாமஸ் நேஷ். ஃபோர்-ரன்னர் ஆஃப் ஹியூமரிஸ்ட் யார் அப்படின்னா தாமஸ் டெக்கர். அப்புறம் த ஃபாதர் ஆஃப் எபிக் பொயட்ரி யாருன்னா ஹோமர். இவரை த பிளைண்ட் போயட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியன் நேஷ்னல் போயட் யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர். த ஃபாதர் ஆஃப் இந்தியன் இங்கிலீஷ் பொயட்ரி யாருன்னா நிசிம் எசைக்கல். ஃபாதர் ஆஃப் இண்டோ ஆங்கிலிக்கன் ட்ராமா யார் அப்படின்னா மைக்கேல் மதுசூதன் தட்டா. த ஃபாதர் ஆஃப் இண்டோ ஆங்கிலிக்கன் ஃபிக்ஷன் யார் அப்படின்னா முல்க்ராஜ் ஆனந்த். ஆத்தர் ஃபார் த அன்டச்சபிள் அது யார் அப்படின்னா அதுவும் முல்க்ராஜ் ஆனந்த் தான். நெக்ஸ்ட்டு த ஃபாதர் ஆஃப் அமெரிக்கன் லிட்ரேச்சர் யார் அப்படின்னா மார்க் ட்வெயின். நெக்ஸ்ட்டு த ஃபாதர் ஆஃப் அமெரிக்கன் இங்கிலீஷ் பொயட்ரி அது யார் அப்படின்னா வால்ட் விட்மன். த ஃபாதர் ஆஃப் அமெரிக்கன் ட்ராமா யார் அப்படின்னா வில்லியம் டன்லாப். ஃபாதர் ஆஃப் அமெரிக்கன் நாவல் யார் அப்படின்னா சார்ல்ஸ் பார்க்டன் ப்ரவுன். த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஷார்ட் ஸ்டோரி யார் அப்படின்னா ஆண்டன் செக்கவ். த ஃபாதர் ஆஃப் லிங்குஸ்டிக்ஸ் யார் அப்படின்னா ஃபெர்டினண்ட் டி சசூர் அப்படிங்கிறவர். த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் லிங்குஸ்டிக்ஸ் யார் அப்படின்னா நாம் சாம்ஸ்கி. த போயட் ஆஃப் சைக்காலஜிக்கல் லவ் யார் அப்படின்னா ராபர்ட் ப்ரௌனிங். இவரை த ஃபாதர் ஆஃப் ட்ராமாட்டிக் மோனலாக் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து த ஃபாதர் ஆஃப் இந்தியன் இங்கிலீஷ் லேர்னிங் யார் அப்படின்னா மக்களே. த ஃபாதர் ஆஃப் சயின்ஸ் ஃபிக்ஷன் யார் அப்படின்னா ஐசக் அசிமோவ். நெக்ஸ்ட்டு த ஃபாதர் ஆஃப் ரெட்ரோயிக் யார் அப்படின்னா எம்பிடோக்கிள்ஸ். த ஷேக்ஸ்பியர் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னா காளிதாசா. த வேர்ட்ஸ்வர்த் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னா ரஸ்கின் பாண்ட். த ஃபாதர் ஆஃப் கோத்திக் நாவல் யார் அப்படின்னா ஹொரேஸ் வால்போல் அப்படிங்கிறவர். இதுதான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரைட்டர்ஸ்க்கு கொடுத்த ஸ்பெஷல் டைட்டில்ஸ்லாம். நமக்கு எக்ஸாமில் எப்படி கேட்பாங்கன்னு ஒரு எக்ஸாம்பிள் தரேன். அதுக்கான ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கான கொஷின் இதுதான். இது போல் மேட்ச் த ஃபாலோயிங் டைப்லையும் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுக்கான ஆன்சருக்கு ஒரு க்ளூ சொல்லட்டுமா? இப்போ சொன்ன இந்த லிஸ்ட்டில் தான் இதுக்கான ஆன்சர் இருக்குது. மறுபடியும் வீடியோவில் போயிட்டு செக் பண்ணிவிட்டு இந்த ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.